எல்லா ஹாண்டட் பிளேஸ் பத்தியும் பத்திரிகையில ரிப்போர்ட்டா வர்றதில்ல. ஆனா இந்த ஹாண்டட் ரோட் பத்தி மட்டும் நிறைய பத்திரிகையில ரிப்போர்ட்டா பதிவு பண்ணிருக்காங்க. இந்தியாவோட மோஸ்ட் ஹாண்டட் ரோட் ஒரு பேய் சாலை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். மகாராஷ்டிராவில இருந்து கோவா போற வழியில இரவோட அமைதியை கலைக்கிற மாதிரி ஒரு பெண்ணோட அலறல் சத்தம். அந்த சத்தம் லாரி டிரைவரோட மூளையை ஏதோ பண்ணுது. மனதளவுல ஒரு தவிப்பு. இந்த குழப்பமான சூழ்நிலையில சடார்னு ஒரு பெண் உருவம் ரோட்ல வந்து நின்னு மறைஞ்சு போகுது. இது எல்லாமே வெறும் 3 செகண்ட்ல நடந்து முடியுது. இப்படிதான் இந்த விஷயத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு அந்த டிரைவர் விவரிக்கிறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பத்திரிகை நிருபர்கள் ஹெங்குல் ஜே தாஸ் மற்றும் சிகா கௌதம் இவங்க 2 பேரும் அந்த சாலையில பயணிச்ச நிறைய டிரைவர்ஸ் கிட்ட அவங்களோட பர்சனல் அனுபவங்களை கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கிறாங்க. அத பத்திரிகையில பப்ளிஷும் பண்றாங்க. மகாராஷ்டிரா தாவாலில இருந்து கோவால இருக்கிற போரின் வரைக்கும் 250 கிலோமீட்டர் இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட தூரத்துல அந்த பேய் சாலை வெறும் 3 கிலோமீட்டர். பைடகோல் ரோடு. ஒரு முறை கார்ல 2 பேர் அந்த ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண் சாலையோரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அத கார் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த டிரைவர் கவனிச்சிட்டாரு. இந்த நடுராத்திரியில ஒரு பெண் ரோட்டோரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன பிரச்சனைனே தெரியல, போய் விசாரிக்கலாம் அப்படின்னு கார்ல இருந்த டார்ச் லைட் எடுத்து 2 பேரும் அங்க போய் பாக்குறாங்க. அங்க அந்த பொண்ணு இல்ல. எங்க தேடி பார்த்தும் கிடைக்கல. சுத்திலும் டார்ச் அடிச்சு தேடுறாங்க. அவ எங்க போனானே தெரியல. அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்த இடத்துல ஒரு சைன் போர்டு இருந்துச்சு. ஒருவேளை நீ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுன்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட இருந்தவர் சொன்னாரு. சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அவங்க கார்ல ஏறி போய் உட்கார்ந்தாங்க. பின் சீட்ல அதே பொண்ணு உட்கார்ந்து காரோட மிரரை பார்த்து சிரிச்சா. 2 பேரும் கண்ணாடியில அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி பின்னாடி பார்த்தாங்க. பின் சீட்ல யாருமே இல்ல. அலண்டு போயிட்டாங்க. பேனிக்ல என்ன பண்றதுனே தெரியல. காரை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்தை விட்டு வேகமா பறந்து போனாங்க. இந்த விஷயத்தை நாக்சென்ஸ் அப்படிங்கிற டிஜிட்டல் பத்திரிகை நிறுவனம் அவங்க பத்திரிகையில பப்ளிஷ் பண்றாங்க. இப்படி நிறைய அமானுஷ்யங்கள் அந்த சாலையில நடந்துகிட்டு இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பதிவுகள் பத்திரிகையில வெளியாகுது. அமானுஷ்யங்கள் நடக்கிற அதே இடத்துல நிறைய விபத்துகளும் நடந்திருக்கு. அடிக்கடி அந்த சாலையில கடக்கிறவங்க குலதெய்வத்தோட துணை இல்லாம கடக்கிறது இல்ல. இந்த ரோடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க உள்ள சில சாலைகள்ல அமானுஷ்ய விஷயங்கள் அனுபவிக்கிறதா நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. இத பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சாலை பயணத்தின் போது இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள் நடந்திருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.